கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியான பகுதி பஞ்ச காலத்திலும் திருப்தி அடையும் பரிபூரணம். சங்கீதம் 37 அதிகாரம் 19 வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பஞ்சகாலம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை குறிக்கிறது. அது சில மாதங்களாக இருக்கலாம், வருடங்களாக இருக்கலாம். எதில் பஞ்சம் வருகிறதோ அந்த காரியங்கள் கிடைப்பது மிக மிக அரிது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் பஞ்ச காலத்திலும் திருப்தி அடைவார்கள் என்பது. சுற்றியுள்ள எல்லா இடங்களிலும் பஞ்சம் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் திருப்தி அடையும் அளவிற்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இது நடைமுறையில் சாத்தியமே இல்லாத ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் பஞ்ச காலத்திலும் திருப்தி அடைய செய்து தம்முடைய வல்லமையை நிரூபிப்பார். உதாரணமாக, நம்மை சுற்றி எங்கும் வேலையில்லாத பிரச்சனைகளும் வருமான வீழ்ச்சியும் பல பிரச்சனைகளும் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தேவைக்கும் அதிகமான திருப்தி அளிக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் கர்த்தரால் உண்டாகும். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் சம்பவங்களும் உண்மை. நம் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் வேதத்தில் சொல்லப்பட்ட அற்புதங்கள் செய்ய வல்லவராயிருக்கிறார். 2 ராஜாக்களின் புத்தகம் 6 அதிகாரம் 24 முதல் 30 வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது, சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் இஸ்ரவேலின் தலைநகரான சமாரியாவை முற்றுகை போட்டான். முற்றுகை நாட்கள் நீடித்ததால் சமாரியாவில் இருந்து யாரும் வெளியே செல்ல முடியவில்லை. எனவே சமாரியாவில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. பொதுவாக மிருகங்களின் தலைகளை இஸ்ரவேலில் உண்ணமாட்டார்கள். பஞ்சமான அந்த நாட்களில் ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசு, அதாவது மிக மிக அதிகமான விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது. அது மாத்திரமல்ல, தங்களுடைய குழந்தைகளை கொலை செய்து சாப்பிடும் அளவிற்கு ஆதாரம் இல்லாத கொடிய பஞ்சம் தேசத்தில் உண்டானது. கர்த்தருடைய வார்த்தை எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக கடந்து வந்தது. 2 ராஜாக்கள் 7 அதிகாரம் 1 வசனத்தில், அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறான் என்றான். தங்கள் குழந்தைகளை கொண்டு சாப்பிடும் அளவிற்கு உண்டான கொடிய பஞ்சம் 24 மணி நேரத்தில் தலைகீழாக மாற்றப்பட்டு கோதுமை மாவு இவை மிகவும் குறைவான விலையில் விற்கப்படுவது நடைமுறையில் சாத்தியமே இல்லாத, நினைவில் கூட எட்டாத அதிசயம். எனவே ராஜாவின் பிரதானி ஒருவன், கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். பிரதானி நடைமுறைகளையும் பஞ்சத்தினால் ஜனங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு துன்பங்களையும் கண்டதினால் இப்படியாக பேசினார். அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கொடூரமான பஞ்சத்தில் கஷ்டப்படுத்திய சீரியரின் இராணுவ படை அங்கு ஒரு தேசத்தையே திருப்தி அடைய செய்யும் உணவுப் பொருட்களை தங்கள் கூடாரங்களில் வைத்து கொண்டு சமாரியாவை முற்றுகை போட்டு ஜனங்களுடைய துன்பத்தை கண்டு களி கூர்ந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் உபத்திரவத்தை காண்கிற தேவன், உபத்திரவத்தின் காரணங்களை அறிந்த தேவன். சங்கீதம் 22:24 படி, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இந்த வார்த்தையின்படி நம்முடைய உபத்திரவங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவரை நோக்கி நாம் கூப்பிடும் சத்தத்தை கேட்டு நமக்கு அற்புதம் செய்கிறார். 2 ராஜாக்களின் புத்தகம் எரேமியா தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டது. பஞ்சத்தை 24 மணி நேரத்திற்குள் முடிவுக்கு கொண்டு வர கர்த்தர் சீரிய இராணுவத்தோடு யுத்தம் பண்ணினார். அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தது பொன்னும் வெள்ளியும் உணவுப் பொருட்களும் மிருகங்களும் கூடாரங்களும். சீரியர் தீவிரத்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களினாலும் தட்டுமுட்டுகளினாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. சீரிய இராணுவத்திற்கு என்ன நேரிட்டது என்று அன்று பஞ்சத்தில் இருந்த இஸ்ரவேலர் அறியவில்லை. கர்த்தர் நமக்காக எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக என்ன நடந்தது என்பதை 2 ராஜாக்கள் 7 அதிகாரம் 6-7 வசனங்களில் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்குள் இரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்திரின் ராஜாக்களையும்
எகிப்தரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருந்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த வண்ணமாகவே விட்டுவிட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். கர்த்தர் பஞ்சத்திற்கு காரணமான சீரிய இராணுவத்திற்கு பலத்த இரைச்சல் சத்தத்தை கேட்க செய்து அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை துரத்தினார். தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி பஞ்சம் 24 மணி நேரத்தில் மாறி தேவைக்கும் அதிகமான உணவு ஜனங்களுக்கு கிடைத்தது. இப்படிப்பட்ட அசாத்தியமான அற்புதங்களை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும். கர்த்தர் பஞ்சத்திற்கான காரணத்தை ஒரு ராத்திரியில் மாற்றி போட்டார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கும் பஞ்சத்திற்கான காரணம் என்ன? நம்முடைய உபத்திரவங்களை காண்கிற தேவன் பண நெருக்கடி, சமாதானக்கேடு, வியாதிகள் போன்ற எப்படிப்பட்ட பஞ்சம் நம்மை தாக்கி கொண்டிருந்தாலும், எவ்வளவு காலம் நாம் பஞ்சத்தால் உபத்திரவப்பட்டு கொண்டிருந்தாலும், இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் விடுதலையின் நாள். பஞ்சத்தின் காரணங்களை துரத்தி எப்படிப்பட்ட பற்றாக்குறையில் கலங்கி போய் நின்றோமோ அதை தேவைக்கு அதிகமாக கொடுத்து திருப்தி அடைய செய்து சூழ்நிலைகளை மாற்றி நம்மை ஆசிர்வதிக்கும் தேவன் நம்முடைய தேவன். ஆமேன். ஜெபிப்போம். பஞ்சங்களையும் பற்றாக்குறைகளையும் மாற்றும் எங்கள் தேவனே, எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்கள் வாழ்க்கையில் உள்ள பஞ்சங்களுக்கான காரணங்களை இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையை விட்டு துரத்தி அளவுக்கு அதிகமான திருப்தி அடையக்கூடிய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பும். ஒரு விடுதலையின் நாளாக எங்களை இந்த நாளை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.